ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனே நீர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனே பரலோகத்திலிருந்து தேவனே நன்றி. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்களே இந்த மன்னாவை கொடுத்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அடிமையினுடைய சுயம் ஒன்றுமே வெளிப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே அப்பா தேவனே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் கீழ்காற்றை நீர் அனுப்பி காடைகளை ஜனங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அப்பா. இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எழும்பி ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எழும்பி ஆண்டவரே நன்றி. அந்த அபிஷேகத்தினால உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஜனங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகளை தேவனே நன்றி. நீர் சொல்ல விரும்புகிற வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும் தேவனே. மிக குறுகிய நேரமாக இருக்கிறபடினால தேவனே நீர் கர்த்தாவே அப்பா சீக்கிரமாக உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய ஞானத்தினுடைய அபிஷேகம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை குடும்பத்தை பிள்ளைகளை சபைக்கு வந்தவங்களை அவங்க குடும்பங்களை எல்லாரையும் உங்கள் ரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். ஆண்டவரே அக்கினி தீபங்களை இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே அப்பா தேவனே நன்றி ராஜா. தங்களையே அர்ப்பணித்து செபிக்கிற அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அந்த தீபங்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். இன்னும் பிரகாசமாக எரியட்டும் ஆண்டவரே தேவனே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவினுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நிர்மூலமாக்கி நான் செபிக்கிறேன். தேவ ஆவியானவரே நன்றி அப்பா. அடிமை பலப்படுத்தி இந்த இடத்துல நீர் கொண்டு வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாச பாதையாக இருந்தாலும் ஊழிய பாதையாக இருந்தாலும் நித்திய ஜீவனுக்கு நேராக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினால தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? மதியற்றவர்களாயிராமல். மதியற்றவர்களைனா அறிவில்லாமல் இருக்காதீங்க. என்னவோ செய்கிறோம், என்னவோ வாழ்கிறோம், எப்படியோ வாழ்ந்துட்டுருக்குறோம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோம், எனக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு நிர்விசாரமாக வார்த்தையில் மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? செயல்களில் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் இல்லாமல் என்ன தான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மரிச்சு போனவங்களை உயிரோடு எழுப்பியும் ஒரு யூஸும் கிடையாது. அவருடைய சித்தம், நீ இந்த காரியத்தை நீ செய்யணும்னு அவர் வச்சுருப்பார். நமக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சுருப்பார். நம்மளுடைய விஷனில் ஒரு குறிப்பிட்ட என்னென்ன போட்டு அங்கே வச்சுருக்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். அதுக்கு மீறி எல்லையை தாண்ட முடியாது. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு தண்ணி வரல சார், தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் எனக்கு லைட் எரியல, கொஞ்சம் யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்புவாங்களா? எதுவுமே நடக்காது. தேவன் இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அந்தந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி அதன் வழியாக இந்த ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக இந்த உலகத்துக்கு அவர் செய்திருக்கிறார்னா, ஆவிக்குரிய ரீதியில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியங்கள். இப்போ 5 விரல் இப்படி இருக்குது, ஒரு விரல் மட்டும் இவ்வளோ தூரம் நீட்டி இருக்குது. யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளோ அழகாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளோ அழகாக நம்மை அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்தால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் அப்படியே
பரிதவிக்கிறாரு. நான் இதை தானே என் பிள்ளைக்கு சொன்னேன், இந்த காரியத்தை தானே என் மகனுக்கு சொன்னேன், என் மகளுக்கு சொன்னேன், இந்த காரியத்தை தானே இந்த ஊழியருக்கு சொன்னேன், இந்த பாதையில் தானே நான் அழைத்தேன், இந்த பாதையில் தானே நான் தரிசனத்தை கொடுத்தேன், இந்த வழியில் இந்த சித்தம் என்னுடைய சித்தம் தானே இது. இந்த சித்தத்துக்கு புறம்பா எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நடத்துகிற காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கிற விதமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவருடைய பார்வை தேவனுடைய சித்தம் இருக்கிறதா? அதனால தான் அவர் தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. மார்க் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. மார்க் 3ல் லாஸ்ட் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறான் என்றார். எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க. தேவ சித்தத்தின்படி செய்கிறவருக்கு இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்குன சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, அவர் வார்த்தையில் எல்லாம் பிதாவானவருடைய வாயிலிருந்த வார்த்தையில் சகலமும் உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் யாராமா? என் தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன். சகோதரன் சகோதரின்னு சொல்கிறது கூட பரவாயில்ல, தாயின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அப்போ எவ்வளவோ பயங்கரமாக ஆண்டவர் அந்த தேவ சித்தத்தை செய்வதற்குள்ளார அந்த காரியத்தை நமக்குள்ளார புகுத்துறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸியாக தாயின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, அவருக்கு தாய். அவர் உண்மையாக பெற்றெடுத்த தாயை கூட சிலுவையில் 3வது வார்த்தையில் முறிச்சிட்டார். சிலுவையில் அந்த உறவு முறிஞ்சிருச்சு. என்ன அந்த உறவு எப்படி முறிஞ்சிச்சு? இதோ உன்னுடைய தாயின் யோவானை பார்த்து சொல்கிறாரு, இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி மரியாதை பார்த்து சொல்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. அந்த உறவை கூட முறிச்சிட்டு அதை காட்டிலும் மேலான ஒரு உறவை கொடுக்குறாரு. யாருக்கு? நம்மளுக்கு. சின்ன பிள்ளை, இந்த சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு தேவ சித்தத்தை செய்தால் கூட ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த பொண்ணு தாயின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த தேவ சித்தம் என்னன்னு தெரியறதில்ல. ஒரு குடும்பத்தை எதுக்கு ஆண்டவர் உருவாக்குனாருன்னு தெரியறதில்ல. ஒரு ஊழியத்தை தேவன் எப்படி செய்யணுன்றது இன்னைக்கு அநேகருக்கு தெரியறதில்ல. ஒரு விசுவாச வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியறதில்ல. காரணம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே வருகிறது. வேற ஒன்றுமே கிடையாது. தேவ சித்தம்னு ஒன்று இருக்குங்க. அந்த சித்தத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து பார்த்து, ஆண்டவரே இது நான் உங்கள் சித்தத்தின்படி செய்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட கேட்டு உங்கள் காலடி எடுத்து வச்சு பாருங்க. அதனால தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். தாவீது சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்குது, என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குது. புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவங்க தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். இல்லைன்னா சத்துரு கொண்டு போயிடுவான். பயங்கரமான இருளின் காலங்கள் இது, சாதாரணமான காலங்கள் அல்ல. எப்படி வேணாலும் மைண்டை டேக்கிள் பண்ணி டைவர்ட் பண்ணி எந்த விதத்தில் அவன் தேவ சித்தத்தை செய்ய விடாமல் ஒரு மனுஷனை தடை பண்ணுறான்றது அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடந்து ஒரு யூஸும் இல்லை. மத்தேயு வாசிங்க சீக்கிரமாக. முக்கியமான சில காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மத்தேயுல 7ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாசிங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவ்வளோதான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியும். இப்போ இங்கே எல்லாமே பண்ணிட்டு கரெக்டாக சர்ச்சு கரெக்டாக எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம், கரெக்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அதில் ஏதாவது தேவ சித்தம் இல்லாத சில காரியங்கள் உள்ளே இருக்குதான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ தேவ சித்தத்தின்படி செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு இறங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா, என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்யுங்க, என்னை கொண்டு செவிடர்களை கேட்க வைங்க, என்னை கொண்டு மற்றவங்களுடைய கண்களை திறக்க வைங்க, என்னை கொண்டு ஊமையனை பேச வைங்க, சப்பானியை எழுப்பி விடுங்க, வீல் சேரெல்லாம் பறந்து போகட்டும்ப்பா நான் ஜெபிக்கும்போது. நீ தேவ சித்தத்தை செய்றியா? அப்போ தாங்க அது நடக்கும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு தான். ஒருவேளை அது நடந்துடலாம், அந்த நேரத்தில் ஃபோர்ஸில் தேவ ஆவியானவர் செஞ்சிடலாம். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் அங்கே வந்து பிடிப்பார், கடைசியில் வந்து பிடிப்பார். முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டாரு, கேட்கலன்னா தேவ சித்தத்தினுடைய அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். எவ்வளோ பரிதாபமான கொடிய நிலைமை பாருங்க. அக்கிரம சிந்தையாம். எது அக்கிரம சிந்தை?
தேவ சித்தம் இல்லாமல் தன்னுடைய சுயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது அக்கிரம சிந்தை. தேவ சித்தத்தின்படி சிந்தையை வைத்து கொள்ளாமல் உலகத்தினுடைய பிசாசினுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து அந்த நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பது அக்கிரம சிந்தை. அதனால தான் ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பாவங்களும் அக்கிரமங்களும் என்ன செய்தாமா? அவருடைய முகத்தை நமக்கு மறைக்குது. தெய்வ சித்தம் செய்ய முடியல இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபைக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. என்னதான் செய்தாலும் தெய்வ சித்தத்தில் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்து பாருங்களேன். ஒரு குடும்பத்தை நடக்கிறதுல நீங்கள் பார்த்து பாருங்களேன். ஒன்றுமே இல்லை. எபேசியர் 5 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன அழகாக சொல்கிறாரு. கணவன் மனைவிக்கு எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு இதில் ரொம்ப ஒரு காரியம் ரொம்ப டச்சானது என்னன்னா 26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. சபை யாரு? மனவாட்டி. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவி கிடைய பிரச்சனை. நீ அதே மாதிரி செய்யின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. உன் கையில் உன் விழாயிலம் எடுத்து ஒரு பிள்ளையை நான் கொடுத்துருக்குறேன். நீ என்ன செய்யணும்? சபையில் எப்படி அவர் அன்பு கூறுகிறார். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைங்க, எவ்வளோ கால்ஸ் தெரியுமா? ஊழியக்காரங்கிட்ட இருந்து அவ்வளோ கால்ஸ் எனக்கு வரும், அவங்க மனைவி கிட்ட இருந்து அவ்வளோ கால்ஸ் வரும். காரணம் என்ன அப்படின்னா, தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து 2 பேத்துக்கும் கட்டளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த இடத்துல 28 சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை சொல்லிட்டு 28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. இங்கே கர்த்தர் கொண்டு வந்துடுறாங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒரு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்தது மெயினாக சபையினுடைய காரியங்கள். சபை மக்கள் அவங்களுக்காக திறப்பில் நிற்கிறது, அவங்கள போஷிக்கிறதுனா என்ன? சும்மா ஏதோ ஹெல்ப் பண்ணி அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன் அது இல்லை. அதையும் செய்யணும். அவங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள், இருதயத்தினுடைய மனபாரங்கள், இருதயத்தினுடைய வேதனைகளில் ஒவ்வொன்றிலையும் பங்கெடுத்து அதை சொந்ததாக நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டு நம்ம திறப்பில் உட்காந்து ஜெபித்து அவர்களை நித்திய வழியில் நடத்தி கொண்டு போக வேண்டும். அதுதான் ஒரு மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்தை நான் சொல்கிறேன். தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒரு மனுஷனுடைய மாம்சம் என்ன? மனைவி. அடுத்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் அந்த தேவன் இன்னைக்கு குடும்பங்களில் எவ்வளோ போராட்டங்கள் தெரியுமா? கொஞ்சம் நஞ்ச போராட்டங்கள்லாம் கிடையாது. அப்படி வேதனை, அப்படி வேதனை. அக்கினி தீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடைக்கப்பட்ட ஜனங்கள், பாதிக்கப்பட்ட லேடிஸு நிறையா. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அப்படி இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரம் என்னன்னு கேட்கும்போது அவ்வளோ காரியம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, சிஸ்டர் என்னுடைய கணவன் டைரெக்டாக என் கையை அப்படியே 2 வெட்டிட்டாராமா. வெட்டின இதில் கை கீழே இறங்கிருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த எலும்பு 2 துண்டை உடஞ்சி ஒன்றுக்கு ஒன்று நீட்டிருச்சு. அவங்க பரிதாபம், டெய்லரிங் வேலை செஞ்சு தான் 2 பிள்ளைகளை காப்பாற்றுறவங்க. என்ன நடந்துச்சாமா? டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா, இது இப்போதைக்கு உங்கள் கையை அசைக்கவே முடியாது, 6 மாதம் ஆகணும். அப்போ அவங்க அழுதாங்களாம், ஆண்டவரே நான் எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் சொன்ன காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆனால் இப்படி நடந்திருக்கு, நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்னாராம், இந்த பாடுகளின் மத்தியில் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன். 40 நாளில் இது குணமாகணும். கரெக்டாக 40வது நாளில் அவங்க கையை அசைஞ்சு அதே கையில் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கினி தீபத்தில் இன்றைக்கும் அந்த சாட்சி இருக்குது. எல்லாம் முகாமுக்கு வருவாங்க, சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள். பயங்கரமான காரியங்கள். தேவ சித்தம் இன்னைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து பெருமை பாராட்டி ஒரு யூஸும் கிடையாது. எனக்கு இப்போல்லாம் இந்த ஆவிக்குரிய காரியத்திலே என் மைண்டு போகிறதுனால, இப்போ இவர் சொன்னார்ல, சில காரியங்களை சொல்லுவார் தான் இன்ட்ரெஸ்ட்டாக, இது எப்படி நடந்துச்சு, அது அப்படி நடந்து. என்னால் அதை சிலதை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்குவேன், சிலது எனக்கு உள்ளேயே போகாது. ஏன்னா நம்ம மைண்டு அங்கேயே போய்கிட்டே இருக்குது. என்கரேஜ் எனக்கு சில நேரங்களில் பண்ண முடியல. அது என்னுடைய நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கவனம் முழுக்க
அவருடைய சித்தத்துக்குள்ளார போகணும், அவருடைய வார்த்தைக்குள்ளார போகணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு சாட்சி வந்துச்சு. அவசரப்பட்டு நான் எப்போவுமே சாட்சி சொல்ல மாட்டேன். நம்மளுடைய இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த புக்கில் ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்க மைக்ரோ பயாலஜி முடித்து டாக்டர் போஸ்டிங் தான். அவங்களுக்கு கேன்சர் ஆயிடுச்சு. 6 மாதமாக ஹீமோ தெரப்பியெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம், இன்னும் ஒரு 15 days 21 days இதுக்குள்ளார கடைசி ஒரு டெஸ்ட் எடுப்போம். இந்த டெஸ்ட்டில் மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த கேன்சர்ன்றது உங்களுக்கு வராது. அந்த டைம் நம்மளுடைய புக்கும் யூடியூப்பில் மெசேஜ் இது இயேசுவின் ரத்தமும் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ என்கிட்ட ஒரு 25 நாள் இருக்கும். 25 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் வேறு ஒன்றுமே சொல்ல, சிஸ்டர் இது நீங்கள் பார்த்து தான் ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு சாட்சி ஆண்டவர் நிறுத்த போகிறாரு, பெங்களூரில் இருக்காங்க, நிறுத்த போகிறாரு, நீங்கள் இதை மட்டும் ஒரு 21 days இதை வாசித்து ஆண்டவரே உங்கள் ரத்தம் எனக்குள்ளார இறங்கி எனக்குள்ளார இருக்கிற அந்த கேன்சர் ஸ்பிரிட்டை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருங்க. இடையில என்கிட்ட கூப்பிடவே வேண்டாம். ஒரே ஒரு முறை நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி நேற்றுலேருந்து கூப்பிட்ருக்காங்க. எனக்கு கை சரியான பெயினில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எடுக்கவும் முடியல, திரும்பவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் இன்றைக்கி காலையில் மெசேஜ் தம்பி தான் பார்த்து எனக்கு சொன்னான், சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ப்ரைஸ் எல்லாம் சொல்லி போட்டு ஃபுல்லி க்யூர்ட் ஆகிடுச்சு, என்னுடைய டெஸ்டிமனியை இங்கே சொல்லுங்கள் சபையில். அதனால சொல்கிறேன். இதுக்கு காரணம் யார்? நான் இல்லை, தேவனுடைய ரத்தம். நான் தான் எழுதுனேன், என்னால் தான் உங்களுக்கு விடுதலை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? தேவ சித்தம், அவர் ரத்தம் எழுத வச்சார் ஆண்டவர். அவங்க கண்ணுக்கு போக வச்சது நம்மளா? யூடியூப்பை பிடிச்சி அப்படியே அமுத்திட்டு இருக்கும்போது நான் போய் வீட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கு இது பண்ணி கொடுக்குறேன்னா கர்த்தருடைய செயலுங்க. இதெல்லாம் தேவனுடைய செயல். எங்கேயோ இருக்கிற ஒரு லேடி இன்னைக்கு அவ்வளோ படித்து வேலைக்கு போக முடியாமல் ஆகி பாதியில் நின்று கடைசியில் இன்றைக்கி டோட்டலாக ஃபுல்லி க்யூர்டுன்னு போட்டிருக்காங்க. அப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. காரணம் என்னென்னா கர்த்தருடைய ரத்தம். இதுக்காக தான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணப்பட்ட பிறகு அந்த இடத்துல தேவன் ஜீவனை கொடுத்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறி தேவன் நாம மகிமைப்பட. ஒன்றுமே எனக்கு நினைவே கிடையாது, ஒன்றுமே இல்லை அந்த நிலைமையில். ஆனால் தேவன் அந்த இடத்துல உயிரை கொடுத்தார். அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஜீவன் கொண்டு வந்து மறுபடியும் வச்சிருப்பார். ஏன்னா அதுக்கு பிறகு தான் இந்த புக்கு யூடியூப்லேயே வந்துச்சு. இன்றைக்கி 20 லட்சம் பக்கம் அந்த புக்கு வியூஸ் போயிருக்குது. எத்தனையோ பேருக்கு அது ஒரு அதிசயம் நடந்திருக்குது. புரியுதுங்களா? அடுத்து விசுவாச அறிக்கை வந்துச்சு, இது எழுதணும்ல. இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜீவனை கொடுத்த பிறகு தான். இப்போ டாக்டர் சொல்ல முடியுமா, நான் தான் உனக்கு இந்த ஜீவனை கொடுத்தேன், என்னால் தான் நீ உயிரோடு உன் வீட்டுக்கு குன்னூர் பகுதிக்கு போயிருக்க? கர்த்தருடைய திட்டங்க அது. உயிரோடு கொண்டு வந்து வச்சு இத்தனை காரியம் நடக்குது. இன்னைக்கு 60-70 பேர் அக்னி தீபத்தில் இன்னைக்கு பிரகாசிச்சு எரியிறாங்களே. காரணம் என்ன? தேவன் கொடுத்த ஜீவன், கிருபை. இன்னைக்கெல்லாம் நான் நிச்சயமாக எனக்கு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் இருக்க முடியாத கண்டிஷன். ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு? இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்குவதற்காக, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் அந்த ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ விதமான ஜெபங்கள். ஆண்டவர் அந்த ஜெபங்கள் அற்புதம். ஜெபம் வேணும், தேவ சித்தம் நிறைவேறும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே எல்லாம் சிலருக்கு ரிப்ளை கிடைக்காதுங்க, உடனே எல்லாம் பதில் கிடைக்காது. ஆண்டவர் பிரசங்கில பார்க்குறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சில காரியங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். நமக்கு பதில் கிடைக்கலன்றதுனால நம்ம குற்றவாளி நம்மளை நினைச்சிட முடியாது. ஆண்டவர் தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். என்ன முடிவிலே விளங்கும்? கர்த்தர் செய்ய போகிற அந்த அதிசயமான காரியங்களை பார்க்கும்போது இவ்வளோ நாள் வனாந்திர பாதையில் அது முடிவிலே விளங்கும். அந்த நேரத்தில் தான் அது விளங்கும். சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும். ஏன் அதான் சொல்லிட்டார்ல, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. உடனே இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சுன்னா நம்ம சீர்படுத்தப்பட்டிருக்க மாட்டோம், ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்க மாட்டோம். புரியுதா மெசேஜ்? பலப்படுத்தப்பட்டிருக்க மாட்டோம், ஸ்திரப்படுத்த நிலைநிறுத்தப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு சில காரியங்களுக்கு பதில் தாமதமாகும் போது வசனத்தின் மேலேயோ, வசனம் சரியாக நம்ம செய்யலை, வசனம் சரியாக ப்ராக்டிஸ் ஆகலை, வசனம் வெறுமையாக திரும்பிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு டைம் வரும். ஒரு சிலதுக்கு உடனே விசுவாசத்தில்
அற்புதங்கள் நடக்கும். இவர் சிலர் ஃபோன் பண்ணுவார், உடனே இந்த மிரக்கல் அப்படியே நடக்கும். சில காரியங்கள் தாமதமாகும், அது காத்திருக்கணும், வேற வழி இல்லை. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, புது பலன் அடைவாங்க. அந்த புது பலன் உருவாவதற்கு காத்திருக்கணுமா வேண்டாமா? கழுகு தன்னுடைய ரெக்கையை தானே எல்லாம் சிறகுல பிடுங்கி பிடுங்கி போட்டுரும். மறுபடியும் வளராமல் அது மொட்டையாக வெளியே வந்தால் அதை விட மோசமான ஒரு தூஷிக்கிற ஸ்டேஜ் ஆயிரும். மறுபடியும் வளருவதற்கு ஒவ்வொன்றா பிடுங்கப்பட்டது வளரணும். ஏன்னா புது பலன் அடையணும். நடந்து போனாலும் ஓடி போனாலும் சோர்ந்து போகாதபடிக்கு இலைப்படையாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அதுக்கு வரணும். வருவதற்காக அது அப்படியே காத்திருக்குமா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கிருங்க. நான் கேட்பேன், ஆண்டவரை இவ்வளோ காரியங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது, எல்லாமே நடக்குது, எனக்கு இன்னும் ஏன் இந்த ஜெபத்துக்கு பதில் வரல? காத்துரு, உன்னை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் பலப்படுத்திட்டு இருக்கேன், ஸ்திரப்படுத்திட்டு இருக்கேன், சோர்ந்து போகாத, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு, மகிமை காத்திருக்குது. புரியுதுங்களா? அதனால் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொன்னோன்னா சில சத்துருவினுடைய சில திட்டம் இது, சோர்ந்து போக வச்சிடும். நான் இனி ஜெபிக்கவே மாட்டேன், எனக்கு பதிலே வரல, நான் எதுக்கு ஜெபிக்கணும்? இதுக்கு தான் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும். இந்த காரியத்துக்கு உடனே பதில் கிடைக்குமா? சரி, உங்கள் பையன் +2 படிக்கிறான், ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வாங்க போகிறான். ஆனால் இப்போ அவன் இன்னும் எக்ஸாமே எழுதலை, ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு. உங்கள் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சிஸ்டர், அன்னைக்கே ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்துருமா, சர்டிஃபிகேட் வந்துருமா? காத்திருக்கணும். எதுக்கு? நீ ஒரு எக்ஸாம் எழுதுனா தானே அந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் சொன்னது நிறைவேறும். எக்ஸாமே எழுதலை, இந்த சில பரீட்சைகளை நமக்குள் வைப்பாருங்க. அந்த நேர கால கட்டத்தில் நம்மளை உருவாக்குவார். இப்போல்லாம் பாருங்கள், எல்லாரும் ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இந்த சிஸ்டர் என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் பாடு பிரச்சனை துன்பம்னு இருக்காங்க. இல்லை, ஒரு காலம் வரும், ஒரு மகிமையினால் தேவன் நிரப்புவார். என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எஸ்தர் மாதிரியே தான், அப்படியே தான் சொல்லுவேன். எனக்கு யூதக்குள்ள ரட்சிக்கப்படுவது போல 127 நாள் ரட்சிக்கப்படுவது போல என்னை கொண்டு என்ன செய்றீங்களோ அந்த திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, அதுக்கு என்ன வேணாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அவ்வளோதான். பிழைச்சாலும் அவருக்குள்ளார இருக்கிறோம் உலகத்தில், மரிச்சாலும் அவரோட தான் இருக்க போகிறோம். அதில் இந்த காலகட்டத்தில் தேவன் எவ்வளோ ஜீவன் வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. அது இந்த பாடுகளை தான் எல்லாத்துக்கும். அந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன், எல்லாத்துக்கும் இப்படி பாடுகள் வராதுங்க. வரவங்க நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒரே ஒரு வசனத்தை 1 பேதுரு 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சரி, இது ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். கொஞ்ச காலம், நானே கொஞ்ச காலம் அதை மட்டும்தான் வாசிப்பேன். ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, யாருக்கு அவருடைய மகிமையில் பங்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். எல்லாருக்கும் பாடுன்னு சொல்ல முடியாது, எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் யார் தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஈசாயினுடைய குமாரர்கள் 8 பேர் அவரே பெற்றெடுத்தது தான். ஆனால் 7 பேருக்கு அந்த மகிமை கிடைக்கல. அப்படி தானே பிரதர்? 7 பேருக்கு கிடைக்கல. எங்கேயோ மூளையில் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதுக்கு அந்த மகிமை கிடைச்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் வரிசையாக பேக்கப் பண்ணி அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு ராஜ உடையில் கொண்டு வராரா அவங்க அப்பா. இந்த ஒரு மனுஷனை யாருமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. வனாந்திரத்து பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வனாந்திரத்துக்கு போய் அவன் பாட்டுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அந்த இருதயத்தை பார்ப்பார். இன்றைக்கி அற்பமா, இன்றைக்கி எந்த விதமான நிலையும் இல்லாமல் கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிற நிலையில் இருக்கீங்களா? தேவ சித்தத்துக்கு மட்டும் உங்களோ அர்ப்பணித்து காத்துருங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் உயர்த்துவார். அதனால தான் ஏற்ற காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்குது. குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் வந்தது. பாயிண்டே நான் தேவ சித்தம் என்னன்னு சொல்லிக்கு தான் வந்தேன். திருப்புறார் ஆண்டவர். அது இனி அடுத்த டைம் ஆச்சு, அடுத்த வாரம் தான் கொடுக்கணும். அப்போது குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் வந்தது. தேவ செயல் அங்கு நேரிட வேண்டும். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன இயேசு மரியாள் போய் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, இந்த மற்றவங்களுக்கெல்லாம் 10லன்னு சொன்ன உடனே, ஸ்திரியே
உனக்கும் எனக்கும் என்ன? இன்னும் என்னுடைய வேலை. ஏன் வேலைக்காரங்களை விட்டு அனுப்பிச்சிருக்கலாம்ல? தன்னுடைய தாய் அவங்க சொன்ன உடனே நடக்கும். ரெக்கமெண்டேஷனில் வராங்க, அப்படி தானே? சொன்ன உடனே நடக்கும்ன்ட்டு அவங்க வராங்க. ஏன் வேலைக்காரங்க வந்து கேட்டிருக்கலாம்ல? தாயாக இருந்தால் என்ன, தகப்பனாக இருந்தால் என்ன, ஏன் வேலை வரும்போது நான் செய்வேன். அது வரைக்கும் நீ காத்துரு, அது வரைக்கும் நீ காத்துரு, உனக்கு நடக்கும். நீ வெட்கப்பட்டு போக போகிறதே இல்லை. நீ ஜெபிச்ச ஜெபம் என் சமூகத்துக்கு எட்டி வந்துட்டே இருக்குது. உன் கண்களில் வர கண்ணீர் அந்த துருத்தியில் நிரம்பிட்டு இருக்குது. எனக்காக இந்த பாடுகள் மத்தியிலையும் எனக்காக நிற்கிறல்ல, வைராக்கியமாக நிற்கிறல்ல, அதுக்காக நான் உன்னை விட்டுருவேனா? உனக்கு எவ்வளோ கனமகிமை வச்சுருக்கேன். கனமகிமை வச்சிருக்கிறதுக்கு டைம் ஆகும், உடனே கிடைக்காதுங்க. சும்மா முகமூடி போடுற மாதிரி போடுறதெல்லாம் உடனே வந்துடும். கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வச்சுறத வாங்கிறதுக்கு டைம் ஆகும். மொர்தெகாய் உட்காந்த அன்னைக்கே, முற்றத்தில் உட்காந்த அன்னைக்கே மகிமை கிடைக்கல. மொர்தெகாயினுடைய செயலை பார்த்தார் ஆண்டவர், மொர்தெகாயினுடைய காரியத்தை பார்த்தார். எஸ்தரை கொண்டு அங்கே நிறுத்துறதுக்கு மொர்தெகாய் பட்ட பிரயாசத்தை பார்த்தார். கடைசியில் ராஜாவுக்கே துன்பம் வர காரியங்களை மொர்தெகாய் கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் உண்மையாக இருந்தார். லாஸ்ட்டில் மொர்தெகாய்க்கு அப்படிப்பட்ட கனம் ஒரு நேரம் வந்திருந்தது. அந்த நேரத்தில் கனத்தை கொடுப்பார். அதிக கனத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் காத்திருக்க வேண்டும். ஒரே நாளில் ராஜாலாம் ஆயிட முடியாது. தாவீது ராஜா ஆனார், ஆனால் அன்னைக்கே அரசனை கிடையாது, அன்னைக்கே அரியணையில் உட்காரல. அபிஷேகம் தான் நடந்தது, அபிஷேகம் தான் பண்ணப்பட்டார். அரசர் அரியணையில் உட்கார்ற காலம் இருந்தது. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. தேவ சித்தத்தின்படி அவருடைய காரியம் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவநாமம் நிச்சயமாகவே மகிமைப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ தேவ சித்தத்துக்கு காத்துருங்க. தேவ சித்தம்னா என்ன? நிறையா இருக்குது, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். தேவ சித்தம் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்குள்ளாரே உள்ளே வந்துட்டு இருந்தனாலே போதும். தேவ சித்தம்னா என்ன, எப்படியெல்லாம் அவர் விரும்புகிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்னதான் விரும்புகிறாரு. தேவ சித்தம்னா என்னன்னா அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றணும், அவ்வளோதான். அவர் என்ன விரும்புகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டே இருப்பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைய ஒரு கடைக்கு அனுப்புகிறோம், காய் கடைக்கு அனுப்புகிறோம், அவன் காய் கடைக்கு போகல, வேற எங்கேயோ போகிறான். எப்படி இருக்கும் நமக்கு? நான் உன்னை காய் வாங்கி தானே அனுப்புனேன், நீ எங்கே போயிட்டு வந்த? இதுலேயே சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? கர்த்தர் நம்ம எதிர்பார்ப்பார். ஊழியத்தின் பாதையில் எதிர்பார்ப்பார், விசுவாசிகளின் பாதையில் அவர் எதிர்பார்ப்பார். தேவன் நமக்கு கொடுத்த சபையின் காரியத்தில் அவர் எதிர்பார்ப்பார், உங்களுடைய உண்மையில் எதிர்பார்ப்பார், ஃபேமிலி நடத்துகிற காரியங்களை எதிர்பார்ப்பார். புரியுதுங்களா? நான் உன்னை இதுக்கு தானே நியமித்தேன், இந்த இடத்துக்கு தானே உன்னை நான் நியமித்தேன், இந்த இடத்துல சில பராமரிப்பு உன் மேலே வேணுமே, இந்த ஜனங்களுக்கு உன் நிமித்தமாக அது வேணுமே, உன் வார்த்தைகள் அங்கே போகணுமே, அதுக்குத்தானே மகனே, அதுக்குத்தானே மகளை உன்னை நான் நியமித்தேன். நீ எங்கேயோ காது கேட்காத மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்குற. புரியுதா புரியலையா? நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்யணும். இயேசு பிறந்து 8வது நாள் ஆயிடுச்சு. 8வது நாள் ஆனவுடனே பாருங்கள், தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 வாசி. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவருக்கு சிமியோனுக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சு, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, 8வது நாளில் ஆண்டவருக்கு விருத்த சேதனத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. இந்த மனுஷனுக்கு எத்தனையோ வயசு, 85 வயசாச்சோ 90 வயசாச்சோ, ரொம்ப முதிர்ந்த வயது. அந்த முதிர்ந்த வயது வரைக்கும் காத்திருக்க வச்சார். ஏன்னா அந்த வசனம், ஏன் இப்போ இவருக்கு வசனம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இயேசுவை முன்னாடியே பிறக்க வச்சாரா? இந்த ஒரு பாயிண்டில் எல்லாமே அடங்கிரும். அந்த காலகட்டம் வரணும். அப்போ இயேசுவை இந்த இடத்துல 8வது நாள் கொண்டு வரும்போது என்ன நடக்குது? 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. இயேசுவை குழந்தையா 8 நாளில் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இங்கே சொல்லிட்டார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, மரணம் அடைய முடியாது. அது வரைக்கும் அந்த ஜீவனை தேவன் பாதுகாத்து வைத்திருந்தார். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? பாதுகாத்து வைத்திருந்தார். என்ன நடந்துச்சு? இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அப்போதான் சிமியோன் வந்த பிறகுதான் இவங்க வராங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே
உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். அப்படி ஒரு காலகட்டத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காரியம் நிறைவேறி தான் அனுப்புவார். இந்த காரியம் நிறைவேறி தான் என்ன, நம்மளுடைய பாடுகளை தாங்க பலனுக்கும் கிருபைக்கும் ஜபம் பேக் சப்போர்ட் தேவைப்படுதே ஒழிய ஜீவனை தொட முடியாதுங்க. காரியம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜீவன் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை முடித்து தான் எடுப்பார். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இதுதான் நடந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் அன்றைக்கி அந்த ஜீவன் வந்திருக்கணும். ஏன்னா இந்த ரத்தம் வெளியே வர வேண்டும். உண்மையா பொய்யா? இந்த ரத்தம் வரணும். இன்னொரு புக்கு கை வலி தாங்க முடியல, அதுலேயே எழுதி கொண்டு இருக்கிறேன். அந்த காரியம் முன்னாடி வரணும். என் வேலை முடிகிற வரைக்கும் என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில காரியங்கள் நடக்கணும். இன்னும் எத்தனையோ மெசேஜ் மீடியாவில் வரணும். ஆனால் நான் இருக்கிறது சக்க மாதிரி தான். ஆனால் கர்த்தர் உள்ள ஜீவன் உள்ளவராய் பலன் உள்ளவராய் இருக்கிறார். பவுலுக்கு முள்ளு கொடுக்கப்பட்டுச்சு. 3 முறை கேட்குறாரு, வேண்டிக்கிட்டார். ஆண்டவர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? சில ரிப்ளை நமக்கு ஆப்போசிட்டாக வரும். என்ன கொடுக்குறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக வழங்கும். இல்லை பவுலே, நீ எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிற, எனக்காக இத்தனை அடி வாங்கியிருக்க, இத்தனை பாடுபட்டிருக்க, கர்ப்ப வேதனை பட்டிருக்கிற, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த முள்ளை நான் எடுத்துட்றேன் சொல்லலை. நீ அந்த முள் இருக்கிறனால தான், அந்த பலவீனம் இருக்கிறனால தான் நான் உன்னை முழுமையாக ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை முழுமையாக ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க. என்ன நடந்துச்சு? அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 வாசி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். புரியுதா? இந்த மாதிரி பலவீனங்கள் சிலருக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அனுமதிக்கப்படும். அந்த பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். முன்னாடி அடைந்த சந்தோஷத்தை விட, நல்லா இருக்கும்போது அடைந்த சந்தோஷத்தை விட, பலனாக இருக்கும்போது அடைந்த சந்தோஷத்தை விட, பலவீனமாக இருக்கும்போது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏன் அந்த வார்த்தை வருது? அவர் சொல்லிட்டாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். இதுதான் சகிப்புத்தன்மை. சொல்கிறாங்கல்ல, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஸ்தானம் வச்சிருக்கிறாங்க பரலோகத்தில், சும்மா கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாரும் பேரடைஸ் போய் எல்லாம் ஒன்றா அத்தனை பேத்துக்கு அதுதானே. அங்கேருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஸ்தானங்கள் இருக்குது. மிகுந்த உபத்திரோடு வந்தவங்களுக்கு ஒரு ஸ்தானம், புரியுதுங்களா? கொஞ்சம் உபத்திரோதத்தோடு வந்தவங்களுக்கு ஸ்தானம், உண்மையாக இருந்தவங்களுக்கு ஒரு ஸ்தானம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. தாளந்த பயன்படுத்தினவர்களுக்கு ஸ்தானம். சும்மா இல்லை, இங்கே படுகிற பாடு. இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா இவங்களுக்கு இப்படி கட்டு வந்துருச்சு, சாத்தான் தொட்டுட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்க சிலரை குறித்து பேசுவாங்க. ஆனால் தேவன் பிசாசு கொண்டு வருவான், தேவன் அனுமதிப்பார், கண்டிப்பாக அனுமதிப்பார். ஏன்னா அவர் நாம மகிமைப்படணும். பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் நிமித்தம். நல்லா படிங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம். யார் நிமித்தம் வருதாமா? யார் நிமித்தம் வருதா? கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதுக்கு தாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த தப்பும் செய்யாமல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தேவ சித்தத்தின்படி செய்து எல்லாமே கரெக்டாக இருந்து நமக்கு ஒரு பலவீனம் வருது, வேதனை வருது, அதில் ஏதோ ஒரு மகிமை வைத்திருப்பார். அது டாக்டர் எல்லாம் சுகமாகாது. அவர் அந்த காரியம் நீங்கிற வரைக்கும் வச்சிருப்பார். அவருக்கு வர வேண்டிய சில காரியம் வரணும். வர வரைக்கும் அந்த பாதையில் ஒரு சிலரை, இது எல்லாத்துக்கும் சொல்ல வரல, ஒரு சிலரை தேவன் நடத்துவார். புரியுதுங்களா? ஒரு சிலர் அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் யாரை முத்திரை போட்டாரோ அவங்களுக்கு நடக்கும். எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் ஹெவியான உபத்திரம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம கண்ணிமை ஒவ்வொரு மாதிரி இருக்குது, கைரேகை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தேவ பிள்ளைகள். ஏன்னா கொஞ்ச காலம் நம்ம இங்கே இருப்போம், அங்கே மகிமையாக வாழ போகிறோம். அதனால் அந்த பாடுகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சாட்சிகள் கேட்டால் எல்லாரும் சாட்சி புக்கே எழுதிடுவோம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் அதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே
பலம். ஏன் அந்த பலன் எப்படி வந்துச்சு? அந்த பலம் உள்ளவனாக இருக்கிறேன்னு அறிக்கை எப்படி வந்துச்சு? அவர் உள்ளே வந்துட்டார். அவர் உள்ளே வந்துட்டார். நீ அமைதியாயிரு, நான் செய்கிறேன். நீ அமைதியாரு, நான் செய்கிறேன். 10 மணி எப்போ இன்றைக்கி நான் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னடா ஆண்டவர் பேச போகிறாருன்னு தெரியல, ஒன்றுமே தெரியலடா தம்பின்னு. சித்தம்னு சொல்கிறாரு. நான் போய் நிற்கிறேன், என்ன பண்ணுறாரு தெரில. இப்போ வந்தது கர்த்தர் டைரெக்டாக கொடுத்தது. எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியல. தேவன் பேசுகிறார். ஏன்னா அந்த பலவீனமாக இருக்கும்போது அவருடைய பலன் உள்ளே இறங்கி வருகிற வார்த்தைகள்ங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல. ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அதனால தான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தை மாத்திரம் வரணும் என் வாயிலிருந்து. தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்கிற சாட்சிகள் மாத்திரம் வரணும். ஆண்டவரே உங்களை பலனடைய செய்யும், உற்சாகமடைய செய்யும், நம்ம இப்படி தான் இருக்கணும்னு செய்யும். இனி என்ன தான் பண்ணாலும் தேவ சித்தத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு எண்ணத்தை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணிடுவார். அந்த தேவ சித்தத்தின்படி நடந்தால் தான் நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு தான் அழகாக வசனத்தை கொடுத்துட்டார். அக்கிரம சிந்தைக்காரர் என்னை விட்டு அகன்று போயிருங்க. அவ்வளோதான். என்ன அவமானம் இல்லை, என்ன பயங்கரமான ஒரு வேதனை இல்லை. அது கதவை அடைச்சிட்டாருன்னா முடிஞ்சு. புத்தி இல்லாத 5 கன்னிகளுக்கு கதவை அடைச்சிட்டார். நீ தேவ சித்தம், நீ என்னையோட வந்திருக்கணும், நீ வரல. எங்கேயோ போய் வாங்க போன நேரத்தில் உனக்கு நான் வெயிட் பண்ண முடியாது. பூமியில் வெயிட் பண்ணேன், உனக்காக நான் வெயிட் பண்ணேன். நீ என் பக்கத்தில் வருவ, நான் பேசுகிறத கேட்பேன்னு வெயிட் பண்ணேன். அப்போல்லாம் வரல. இப்போ வந்துட்டு இந்த ஒரு குறையோடு வந்திருக்க. கதவு அடைக்கப்பட்டுச்சு. எங்களுக்கும் திறக்க வேண்டும். தாமதமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் சில நேரம் கேட்காது. கரெக்டான நேரத்தில் தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால்தான் அதை தருவேன்னு சொல்கிறார். சில நேரம் லேட் ஆகும், சில நேரம் டக்குன்னு பதில் வந்துடுங்க. அதிசயமாக இருக்கும் பாருங்கள். இந்த சகோதரிக்கு 21 நாள் தான் ஜெபத்தில் வைக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி காலையில் வருது. 21 டேஸ் தான் காத்திருந்தாங்க. அது அந்த டெஸ்ட் எடுக்க அவ்வளோ லேட்டு. முன்னாடி எடுத்திருந்தாலும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்திருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்கள் அந்த ரத்தத்தை தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். அந்த ரத்தத்தின் வழியாக தான் நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இப்போது என்னுடைய பலத்தில் நான் எது பண்ணியிருந்தாலும் நடக்காது. தேவனுடைய பலத்தில் இருக்கிற காரியத்தில் தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். புரியுதுங்களா? இதோடு நான் முடிக்கிறேன். அடுத்த முறை கர்த்தர் சித்தம் என்னன்றதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை நான் எடுத்துகிட்டு வந்ததே கர்த்தர் சித்தத்தை குறித்து தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸ்டெப்பு ஏற அழகாக கொடுத்தாரு. எனக்கு பேச முடியல, டைம் இல்லை. இதை மட்டும் இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரே கான்செப்ட், தேவ சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். மற்றபடி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீ செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இங்கே மனுஷர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், என்னால் நான் இதை சொல்லலாம், இதை இப்படி எழுதுனேன், அப்படி எழுதுனேன், எனக்கு அவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோ அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கலாம். அதுக்குள்ளாரெல்லாம் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறாரு. நான் கொடுத்ததை சித்தத்தின்படி நீ பயன்படுத்துறியா? நான் கொடுத்ததை எங்கே கொடுக்கணும்னு பயன்படுத்துறியா? எந்த இடத்துல கொடுக்கணும்னு பயன்படுத்துறியா? மெடிக்கல் ஷாப்பில் போய் 10 கிலோ அரிசி கொடுன்னு கேட்டால் தருவானா? நீ எங்கே போகணுமோ எது வாங்கணுமோ அதுதான் வாங்கணும். புரியுதா? உலகத்திலே எப்படி இருக்குதுன்னா, ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்வான். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஐயா. கோடி நன்றி தகப்பனே. அருமையான ஒரு சாட்சியை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா நன்றி. உம்முடைய ரத்தம் அந்த மகளை சுகமாக்கியது ஐயா. உம்முடைய ரத்தம் அந்த மகளை சுகமாக்கியது ஆண்டவரே. அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரர் நீங்கப்பா. நீங்கள் சிந்திய ரத்தத்தில் அந்த மகளை சுகமாக்கி இனி அவங்க மூலமாய் அநேகருக்கு சாட்சி புறப்பட்டு போகும் நீங்கள் சொன்னீங்க. அந்த சாட்சிகளின் நிமித்தமாக ஆண்டவரே நன்றி. அநேகர் அந்த கேன்சர் வியாதியிலிருந்து குணமடைய போகிறாங்க. உங்கள் நாமம் மகிமைப்பட போது. என்னை சுகமாக்கிய கர்த்தரின் ரத்தம் உங்களை சுகமாக்குது என்று சொல்லி அந்த மகள் பேசும்போது, ஆண்டவரே உங்க ரத்தத்தினுடைய வீரியம் மகிமை இன்னும் அதிகமாக போகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி. உங்க சித்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்க, உங்க சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, முதலாவது அந்த சித்தம் என்னன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த கிருபையை தாங்க. உணர்ந்து கொள்ளாதவங்களை பார்த்து தான் சொன்னீங்க, மதியற்றவர்களே, அறிவில்லாதவர்களே நீங்கள் கேட்குறீங்கப்பா, என்னுடைய சித்தம் இல்லாமல் நீ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு அறிவு இருக்கா? என் சித்தத்தை மட்டும் நீ செய்ய, அப்போ தான் நீ எங்கிட்டே வர முடியும்னு இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே ராஜா. நாங்கள் அறிவுள்ளவர்களாக, மதியுள்ளவர்களாக, உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாக, அப்பா அந்த இயேசுக்காக பிரகாசி சபை அலங்கரிக்கப்படுகிற சபையாக, உங்கள் சித்தத்தை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற சபையாக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு தேவனே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை இப்போ எங்கள் மேலே ஊற்றுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சித்தம் செய்கிற ஒரு அபிஷேகம், தேவ சித்தம் செய்கிற ஒரு அபிஷேகம் வரத்திலிருந்து ஆண்டவர் ஊற்றுகிறார். தேவ சித்தம் காத்திருங்க,
பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. அந்த சித்தம் நிறைவேறும், சித்தம் நிறைவேறும். புலம்பல் வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம், வேதனை வேண்டாம். கர்த்தர் தொடங்கினார்னா அதை முடிச்சு வைப்பாரு. திட்டம் பண்ணவர் முடித்து கொடுப்பார், கொடுப்பார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சிமியோனுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது. எத்தனை வருஷங்கள், அத்தனை வருஷம் காத்திருந்து இதோ இந்த இரட்சகரை காணாமல் நான் மரணம் அடைவது இல்லை என்று சொல்லி அவருக்கு வந்த வார்த்தையை அதே நாள்ல தேவன் 8வது நாள்ல பாரு, அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேற்ற போறேன். இயேசுவை கொண்டு வராங்க. நீ போ என்று சொல்லி ஆவியின் ஏவுதலை கொடுத்து கொண்டு போய் அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். எவ்வளோ காலம் காத்திருந்தாரோ தெரியாது, எவ்வளோ காலம் காத்திருந்தாரோ தெரியாது. ஆண்டவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டவருக்கு முடியாத காரணமா? கர்ப்பத்தை உருவாக்குவது அவருக்கு முடியாத காரியமா? ஏன் காற்ற தேசத்துக்கு போன உடனே அதே நாளில் அந்த கர்ப்பத்தில் ஈசாக்கை பிறப்பித்திருக்கலாமே. ஏற்கனவே சரீரம், சாராளுடைய சரீரம், கர்ப்பம் எல்லாம் செத்துருச்சு. ஏன் 25 வருடம் காத்திருந்தார்? ஏன் காத்திருக்க வைத்தார்? அது திருஷ்டாந்தங்க. தேவன் நியமித்த நாளில், தேவன் குறித்த வேலையில் சில காரியங்களை முன்குறித்து வைத்திருப்பார். சில காரியங்கள் உடனே நிறைவேறும். ஆண்டவரே, எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வை எடுத்து போடுங்க. எனக்கே சில சோர்வுகள் இருந்தது ராஜா. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக என்னை பலப்படுத்தியதற்காக நன்றி. ஜனங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி. ஏன் ஏன் என்று கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்ததற்காக கோடி நன்றி ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னுடைய கரத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா தேவனே, இந்த கரத்தில் ஒரு மகிமை இறங்கட்டும். எனக்கு தெரியாது தேவனே, பல மாதங்களாக இந்த கரத்தினுடைய தேவனே சில நுகங்கள். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இந்த நாள் சபையில ஜெபிக்கிறோம்யா, ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வல்லமை எதற்காக இது அனுமதிக்கப்பட்டதோ அந்த காரியங்கள் நிறைவேறி சீக்கிரமாக மகிமை எழும்பி என்னை மறைத்திருக்கிற, என் கரத்தை மறைத்திருக்கிற உங்க கரத்தினால அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை உண்டாக கிருபை அளிப்பீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுக்கா பிரகாசி உள்ளிட்ட பிள்ளைகளை, குடும்பத்தை, சபையை எல்லாரையும் உங்க ரத்தத்தில் மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.